ஒரு கிராமத்தில் கந்தன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் ஏழை, ஆனால் முருகன் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். தினமும் பள்ளிக்குச் செல்லும் முன் வேலன் துணை என்று சொல்லி தான் வீட்டை விட்டு வெளியே போவான். ஒரு நாள் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மழை இல்லை, பயிர்கள் அழிந்தன. மக்கள் மிகவும் கவலையில் இருந்தார்கள். எல்லோரும் கோவிலில் கூடி முருகனை வேண்டினார்கள். ஆனால் நாட்கள் சென்றும் மழை வரவில்லை. அப்போது கந்தன் கோவிலுக்குச் சென்று மனமார முருகனிடம் பிரார்த்தனை செய்தான். முருகா, எங்களுக்காக அல்ல, இந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள், விவசாயிகள் எல்லோருக்காக மழை கொடு என்று கேட்டான். அந்த இரவு கந்தனின் கனவில் முருகன் தோன்றினார். உன் வேண்டுதல் சுயநலமில்லாதது, அதனால் நான் மகிழ்ந்தேன் என்று சொல்லி வேலால் நிலத்தை தொடினார். அடுத்த நாள் காலை ஆச்சரியம்! கருமேகங்கள் கூடி பல நாள்களுக்குப் பிறகு மழை பெய்தது. கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி. எல்லோரும் முருகா முருகா என்று கோஷமிட்டார்கள். அன்று முதல் கந்தன் உண்மையான பக்தி என்றால் சுயநலம் இல்லாமல் பிறருக்காக வேண்டுதல் செய்வதே என்று அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தான். பாடம்: முருகன் பக்தி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, நல்ல மனம், நல்ல எண்ணம்தான் உண்மையான வழிபாடு.